சங்கீதங்களின் புஸ்தகம் 149 சங்கீதம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். எடுத்து வாசிங்க. அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். அல்லேலூயா. சோத்திரம். இன்றைக்கு வசனம் சொல்லுகிறது, 2 காரியத்தை இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். ஒன்று துதி, இன்னொன்று பட்டயம். அல்லேலூயா. வாயில் என்ன இருக்குது? துதி, கையில் பட்டயம். ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனங்களே, நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையானது இது பூஞ்சோலை நிறைந்த ஒரு வாழ்க்கை அல்ல, இது போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. அல்லேலூயா. சோத்திரம். வாழ்க்கையே ஒரு போர்க்களம் அப்படின்னு உலகத்தார்கள்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அல்லேலூயா. வாழ்க்கை என்னது? ஒரு போர்க்களம். அல்லேலூயா. ஆமாம். நாம் அவர்கள் சொல்லும்போது போர்க்களம் மாறலாம், ஆனால் போர்கள் என்ன செய்யாது? மாறாது அப்படின்னு பாடி வச்சுருக்காங்க, சொல்லி வச்சுருக்கிறார்கள். அல்லேலூயா. சோத்திரம். ஆனால் போராட்டம் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த போர், அந்த யுத்தம் மனிதர்களோடு சில நேரம் என்று நினைக்கிறோம். அல்லேலூயா. சில நேரங்களிலே நம்முடைய குடும்பத்தோடு அந்த போராட்டம் என்று நினைக்கிறோம். அல்லேலூயா. சில நேரத்தில் சரீரத்தோடு அந்த போராட்டம் என்று நினைக்கிறோம். அல்லேலூயா. சில நேரங்களில் என்ன நினைக்கிறோம்? வேலை செய்கிற இடத்துல அந்த போராட்டம் இருக்கிறது. இப்படி நேரத்துக்கு தகுந்தது போல போராட்டத்தை நாம் மனிதர்களோடு ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் வேதாகமம் என்ன சொல்லுகிறது? யுத்தத்தை குறித்து வேதவசனம் என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்ப்போமானால், எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம். எபேசியர் 6:12. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு உண்மை என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சகல போராட்டங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடியது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். ஆமேன். அல்லேலூயா. மாம்ச யுத்தமா ஆவிக்குரிய யுத்தமா? மாம்ச யுத்தம் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஆமேன். அல்லேலூயா. ஆக இப்படி ஆவிக்குரிய யுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறபடினாலே ஆண்டவர் சங்கீத புஸ்தகம் 149 சங்கீதம் 8வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் வாயிலே என்ன இருக்கணுமா? அவருடைய வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கைகளில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். அல்லேலூயா. ஒரு நாட்டினுடைய அரசன் தனது வீரர்களை வெறுங்கையோடு அனுப்புவார்களா? யுத்தத்துக்கு அனுப்புவாங்களா? என்ன பண்ணுவாங்க?
எல்லா விதமான ஆயுதங்களையும் கொடுத்து அனுப்புவார்கள். அல்லேலூயா. இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு நாடும் தன்னுடைய வருமானத்தில் அல்லது செலவு செய்கிற பணத்தில் 50% அதிகமாக எதுக்கு தான் செலவு பண்ணுறாங்க? நாட்டினுடைய பாதுகாப்புக்கு தான் செலவு பண்ணுறாங்க. அல்லேலூயா. கருவி வாங்குவது, ஆராய்ச்சி பண்ணுவது, இப்படி பாதுகாப்புக்கு தான் அதிகமாக செலவு செய்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இந்த சங்கீதம் 149 2 விதமான ஆயுதங்களை, வெற்றிக்கான ஆயுதங்களை தேவன் வைத்திருக்கிறார். நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன செய்யலாம்? ஆயுதத்தை புரிஞ்சுக்கிட்டா என்ன செய்யலாம்? ஜெயிக்கலாம். ஆமென். என்ன பண்ணலாம்? ஜெயிக்கலாம். ஸ்தோத்திரம். முதல்ல என்ன இருக்குது? முதல் ஆயுதம் என்ன? துதி. வாயில் என்ன இருக்கணும்? துதி. அல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் வாயில் அப்படிங்கிறார், அப்புறம் கையில் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஒரு விசுவாசுடைய வாயில் எப்பொழுதும் என்ன இருக்கணும், என்ன இருக்கக்கூடாது? வாயில் துதி இருக்கணும், முறுமுறுப்பு இருக்கக்கூடாது, குறை சொல்லுதல் இருக்கக்கூடாது. ஆமென். அவிசுவாசம், பயம் போன்ற காரியங்கள் இருக்கக்கூடாது. ஆமென். அதற்கு பதிலாக என்ன இருக்கணும்? தேவனை உயர்த்தும் துதி இருக்கணும். ஸ்தோத்திரம். அதே போல் கையில் என்ன இருக்கணும் அப்படின்னா, கை எப்பொழுதும் காலியாக இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். கையில் என்ன இருக்கணும்? பட்டயம் இருக்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் இயேசு கெத்செமனே தோட்டத்தில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பட்டயம் இல்லாதவன் வஸ்திரத்தை விற்று ஒரு பட்டயத்தை வாங்க கடவன், கொள்ள கடவன் அப்படிங்கிறார். சொன்னார சொல்லலையா? நீங்கள் வாங்க, லூக்கா புஸ்தகம் அல்லது மத்தேயுக்கு வாங்க. அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு வாங்க, புரட்டுங்க. நீங்கள் கண்டுபிடிக்கணும். நீங்களே பட்டயம் இல்லாதவன் ஒன்றை கொள்ளக்கடவன் அப்படின்னு பாருங்க. எடுத்தீங்களா? முப்பத்தி 6 வசனம், 22, 36. லூக்கா. அதற்கு அவர், இப்பொழுதோ பணப்பையும் சாமான் பையும் உடையவன் அவைகளை எடுத்துக்கொள்ள கடவன், பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்று ஒன்றை கொள்ள கடவன். போதும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்று ஒன்றை கொள்ள கடவன். ஸ்தோத்திரம். பட்டயம் இல்லைன்னா என்ன பண்ணணும்? வஸ்திரத்தை, உடம்புல போட்டிருக்கிற துணியை வித்தாவது என்ன செய்யணுமா? ஒரு பட்டயத்தை வாங்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ நம்ம கை என்ன செய்யக்கூடாது? வெறுங்கையாக இருக்கக்கூடாது. வெறுங்கையில் முளம் போடுற வேலையாக இருக்கக்கூடாது. ஆமென். கையில் என்ன இருக்கணும்? பட்டயம் இருக்க வேண்டும். இன்று நாம் அநேகர் தோற்று போவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, எதிரி பலசாலியாக இருக்கிறதுனாலே. அப்படியா? எதிரி பலசாலியாக இருக்கிறதுனால நம்ம தோற்று போகிறோமா? ஸ்தோத்திரம். தேவன் கொடுத்த ஆயுதங்களை நீங்களும் நானும் பயன்படுத்தாமல் இருப்பதினாலே நாம் தோற்று போய் கொண்டிருக்கிறோம். ஆமென். நீங்கள் ஒரு போலீஸ்கார்ட்ட துப்பாக்கி இருக்குன்னு வச்சுக்குவோம்.
அவர் அதை பயன்படுத்தலைன்னா என்னாகும்? பயன்படுத்தலைன்னா தோற்று போவார். அல்லேலூயா. எதிர்த்தாப்புல நிற்கிறவன் என்ன பண்ணிடுவான்? ஆயுதத்தை பயன்படுத்திடுவான். ஆமேன், சோத்திரம். ஆக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆயுதங்களை நீங்களும் நானும் பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆயுதங்களை பயன்படுத்தினால் நிச்சயமாக நாம் வெற்றியை, ஜெயத்தை நாம் எடுக்க முடியும். எந்த சோதனையும் எந்த சத்துருடைய தாக்குதலும் உங்களையும் என்னையும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமேன். ஆக இந்த 2 ஆயுதத்தில் முதல் ஆயுதத்தை நாம் பார்ப்போம். வாயில் துதி. அவர் வாயில் என்ன இருக்கும்? கர்த்தரை உயர்த்தும் துதி என்று நாம் பார்க்கிறோம். முதல் ஆயுதம் என்னது? துதி. அல்லேலூயா. முதல் ஆயுதம் என்ன? துதி. இப்போ துதி என்ன நமக்கு செய்கிறது என்று நாம் பார்ப்போமானால், வேத வசனம் சொல்லுகிறது, துதித்தலை இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார் என்று சொல்லி ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஏற்படுத்தினார். ஆக துதி முதலாவது என்ன கொண்டு வருது அப்படின்னா, தேவ பிரசன்னத்தை கொண்டு வருகிறது. சங்கீதம் 22:3 எடுத்து நீங்கள் வாசிங்க. சங்கீதம் 22:3. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீர், தேவரீர் பரிசுத்தர். அல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீர் பரிசுத்தர். அப்போ ஆண்டவர் எங்கே தான் வாசமாக இருக்கிறார் அப்படின்னா, துதிகளில் தான் அவர் வாசமாக இருக்கிறார். ஆமேன். அப்போ நீங்கள் துதிக்கும் போது என்ன பண்ணிடுவார்? சொல்லுங்கள். துதிக்கும் போது வாசம் பண்ண வந்துடுவார். அல்லேலூயா. இறங்கி வந்துடுவார். நீங்களும் நானும் அவரை துதிப்போமானால் அந்த இடத்துல தேவன் இறங்கி வந்துடுவார். ஆமேன். அந்த இடத்துல இருக்கிற இருள் என்ன பண்ணிடும்? பிசாசு என்ன பண்ணிடும்? சத்துரு என்ன பண்ணிடும்? ஓடிடும். ஏன் துதிக்கிற இடத்துல நமக்கு கொட்டாய் வருது? சொல்லுங்கள். துதிக்க துதிக்க என்ன ஆகும்னா, தேவ பிரசன்னம் இறங்க இறங்க உள்ளே இருக்கிற அசுத்தாவிகள் வெளியேற ஆரம்பிச்சிடும். ஆமேன். அசுத்தாவி எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஏதாவது ஒரு வழியில் உள்ளே வந்துடும். அசுத்தாவி உள்ளே வர்றது தெரியாது, வெளியே போகிறது தெரியும். ஆமேன். தேவ ஆவி உள்ளே வர்றது தெரியும், வெளியே போகிறது தெரியாது. ஆமேன், சோத்திரம். கர்த்தருடைய ஆவியை சவுலை விட்டு நீங்கிட்டு அவன் அறியாதிருந்தான், சிம்சோனை விட்டு நீங்கிட்டு அவன் அறியாதிருந்தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். இப்போ முதலாவது நீங்களும் நானும் துதிக்கும்போது அந்த இடத்துல தேவ பிரசன்னம், தேவனுடைய ஆளுகை இறங்கி வருகிறபடினாலே அங்கே சத்துரு என்ன பண்ண முடியாது? நிலைத்திருக்க முடியாது. ஆமேன். அல்லேலூயா. ஆண்டுடைய பிரசன்னம் முதலாவது இறங்கி வருகிறது. ரெண்டாவது, நீங்கள் 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்கள். 1 சாமுவேல் 16:23. அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும்போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும்போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். ரெண்டாவது, நீங்களும் நானும் துதிக்கும் போது அசுத்த ஆவிகள், பொல்லாத ஆவிகளாக என்ன பண்ணுது? வெளியேறிடும், இருக்க முடியாது. ஆமேன். நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற ஆவிகள் நம்ம துதிக்க துதிக்க என்ன பண்ணோம்? வெளியேறி போய்கிட்டே இருக்கும். ஆமேன், சோத்திரம். மூன்றாவது, நீங்கள் ஏசாயா 61:3 எடுத்து வாசிங்க. ஏசாயா 61:3. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக
ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அல்லேலூயா. மூன்றாவது என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் துதிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பாரமான அந்த கஷ்டமான சூழ்நிலை மாறுகிறது. அல்லேலூயா. நம்முடைய சரீரத்தில் ஏற்படக்கூடிய மனதில் ஏற்படக்கூடிய சோர்வு, துக்கம், மன அழுத்தம், ஆமேன், இதெல்லாம் என்ன செய்யுது? மாறுது. ஆமேன். துதியின் உடையை, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக என்ன வருதான்? துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். நீங்கள் துதிக்க துதிக்க எல்லா சோம்பல் மாறும். ஆமேன். சோர்வு மாறும். அல்லேலூயா. சோத்திரம். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:25 வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. அடுத்து என்ன நடக்குது? நான்காவதா அப்படின்னா, துதி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை, கட்டுகளை உடைக்கிறது. ஆமேன். துதி என்ன உண்டாக்குது? கட்டுக்களையும் சிறைகளையும் உடைத்து போடுகிறது. ஆமேன். அல்லேலூயா. நீங்கள் 2 நாளாகவும் 20:21 வாசிங்க. 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 21 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 21 22 வரை ஆலோசனை பண்ணி பரிசுத்தம் உள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. சோத்திரம். ஐந்தாவது என்ன நடக்குது அப்படின்னா, துதிக்கும் போது எதிரியின் திட்டங்களில் ஒரு குழப்பம் உண்டாகுது. ஆமேன். எதிரிகள் என்னத்துக்கு வந்திருக்காங்க? திட்டமிட்டு எதுக்கு வந்திருக்காங்க? சொல்லுங்க. எதிரிகள் எதுக்கு வந்திருக்காங்க? விளையாடுறதுக்கு வந்திருக்காங்களா? அல்லேலூயா. இஸ்ரேல் தேசத்தை, யூதா தேசத்தை, யோசபாத்தை அழிப்பதற்கு வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்போ யோசபாத்து கர்த்தரை துதிக்க பாடகர்களை நிறுத்தி அவர்கள் துதி செய்ய தொடங்கின போது அங்கே ஒரு குழப்பத்தை கர்த்தர் உண்டாக்குறார். ஒருத்தனை பார்க்கும்போது இன்னொருத்தனுக்கு என்னவா தெரியுது? வில்லனா தெரியுது. அல்லேலூயா. எல்லாருக்கும் எதிரிகளுக்கு ஒருவருக்கு ஒருவர் என்னவா தெரியுது? ஒருவரை பார்க்கும்போது யூதா புத்திரர்கள் போல தெரிகிறது. அல்லேலூயா. உடனே வெட்டான். இவனுக்கு அவன் யூதா புத்திரர் மாதிரி தெரியுது, அவனுக்கு இவன் எதிரி மாதிரி தெரியுது. ஆனால் வந்தவங்களாம் சேர்ந்து வந்தவங்களுக்கு என்ன ஆச்சு? எதிரி மாதிரி கண்ணுக்கு தெரியுது. அல்லேலூயா. சோத்திரம். எத்தனை சொல்லியிருக்கேன்? 5 சொல்லியிருக்கேன். எதிரியின் திட்டங்களை என்ன செய்யுது? குழப்பி விட்டுருது துதி. ஆமேன். சோத்திரம். சங்கீதம் 42க்கு வருவோம். சங்கீதம் 42 5வது வசனத்தை வாசிங்க. ம் 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 சோத்திரம். அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லி? என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தை ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். துதி என்ன கொண்டு வருது அப்படின்னா, 6வது விசுவாசத்தை கொண்டு வருகிறது. என்ன கொண்டு வருது? விசுவாசி. இன்னும் அவரை நான் துதிப்பேன். அல்லேலூயா. ஏன் நீ கலங்குற? ஏன் சோர்ந்து போகிற?
அப்படின்னு சொல்லி வசனம் சொல்கிறத பார்க்குறோம். 11ஆம் வசனத்தை பாருங்கள், மறுபடியும் அதை தான் சொல்லுது. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய். ம் 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 நான் இன்னும் துதிப்பேன். 43:5 கூட பாருங்கள். அடுத்த சங்கீதம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய். தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாக இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். அல்லேலூயா. துதி என்ன வருதுன்னா விசுவாசத்தை நமக்குள்ளே கொண்டு வருது. பக்தன் சொல்கிறான், கலக்கம் இருக்குது, போராட்டம் இருக்குது, ஆமேன், வேதனை இருக்குது, ஆனாலும் என்ன சொல்கிறான், நான் இன்னும் துதிப்பேன் அப்படிங்கிறான். ஆமேன். இங்கே 1வது வசனம் ஆரம்பிக்கும் போது சொல்லுது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா என்ன செய்து மேல் வாஞ்சித்து கதறுகிறது அப்படிங்கிறான். அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவன் மேலே என் ஆத்மா தாகமாக இருக்கு அப்படிங்கிறான். சோத்திரம். அப்போ விசுவாசம் துதியினாலே வருகிறது. ஆமேன். துதிக்கும் போது என்ன வருது, விசுவாசம் வருது. சோத்திரம். இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். யாத்திராகம புஸ்தகம் 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அல்லேலூயா. துதி நமக்கு அடுத்து என்னத்தை கொண்டு வருதுன்னா, கர்த்தர் நமக்காக ஒரு யுத்தத்தை பண்ணுகிறார். அதுதான் நம்ம அந்த 29 வாசிங்க. கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜ்ய வாரம் அமெரிக்கையாயிருந்தது. அல்லேலூயா. வாழ்க்கை இப்போ எப்படி போய்கிட்டு இருக்கு, ஜம்முன்னு போய்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. எப்படி போகுது? காரணம் என்ன? யோசபாத் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பதாக துதித்து பாடுகிற பாடகர்களை நிறுத்தினான். ஆமேன். பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை, வசனம் அருமையாக போட்டிருக்கு, பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். ஏன் ஆராதனையில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தக்குள்ளே ஏன் நம்ம ஆராதிக்கிறோம், பாடலை பாடுறோம் அப்படின்னா, முதல்ல தேவன் இறங்கி வந்துடுவார். அல்லேலூயா. அப்புறம் இருக்கிற அசுத்தாவியெல்லாம் என்ன பண்ணிடும், வெளியே ஓடிடும். அப்புறம் உங்கள் மனதில் இருக்கிற பாரமெல்லாம் விலகிறோம். அதுக்கு தான் துதிக்கு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் நம்ம கொடுக்குறோம். ஆனால் நீங்கள் துதியை உதறி தள்ளிட்டு துதி முடிஞ்சது போகிற நேரத்தில் வர்றீங்க. அல்லேலூயா. துதிக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, 7-6 நாள் உங்களை பிசாசு பல வழிகளில் கட்டி வச்சிட்றான். ஆமேன். அப்போ நம்ம துதிக்க தான் என்ன உண்டாகும், விடுதலை வரும். ஆமேன். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். ஆமேன். சோத்திரம். அல்லேலூயா. இப்போ 7 காரியம் சொல்லியிருக்கிறேன். துதி என்ன வருது, பிரசன்னத்தை கொண்டு வருகிறது. துதி பொல்லாத ஆவிகளை விரட்டுகிறது. துதி நமக்குள்ளே இருக்கிற பாரமான சூழலை மாற்றுகிறது. துதி கட்டுகளையும் சிறைகளையும் உடைத்து போடுகிறது. துதி எதிரிகளுடைய திட்டங்களை குழப்பி விடுகிறது. துதி விசுவாசத்தை எழுப்புகிறது. துதி நமக்காக தேவனை யுத்தம் பண்ண வைக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். ஆமேன். நீங்கள் 2வதாக ஒரு காரியத்தை பார்க்கணும். 2வது என்ன இருக்குது, கையில் என்ன இருக்கணும், பட்டயம். பட்டயம்னா என்ன? பட்டயம்னா அருவாள். அல்லேலூயா. நல்ல ஒரு வாள். என்னது? வாள். இப்போ வாளை எடுத்து உரையில் வச்சு இருந்தால் யுத்தம் நடக்குமா, இல்லை உரையை விட்டு வாழை எடுக்கணுமா? உரையை விட்டு வாழை எடுக்கணும் நம்ம. சோத்திரம். இப்போ நமக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் யுத்தம் இருந்தது, பட்டயத்தோடும் ஈட்டியோடும். ஆமேன். அல்லேலூயா. ஆனால் இப்போ நமக்கு என்ன இல்லை, பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் கர்த்தர் ரட்சிக்கிறவர் அல்ல. அல்லேலூயா.
சோத்திரம். ஆமாம். இப்போ பட்டயம் எது அப்படின்னா எபேசியர் 6:17 எடுத்து வாசிங்க. எபேசியர் 6:17 நம்ம ஏற்கனவே வாசித்தோம். எபேசியர் 6:17 வேகமாக வாசிங்க. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்து கொள்ளுங்கள். இப்போ எது வசனம், எது பட்டயம்? வசனம். அல்லேலூயா. வசனமெல்லாம் ஆவியினாலே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வசனமெல்லாம் எப்படி எழுதப்பட்டிருக்கு? ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியின் வசனமாகிய பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு எபேசியரில் பார்க்குறோம். எபிரேயர் 4:12 எடுத்து வாசிங்க. எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை என்னவா சொல்லுங்க? தேவனுடைய வார்த்தை என்ன? தேவனுடைய வார்த்தை ஜீவன் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அதில் இருபுறமும் கருக்கு இருக்கிறது. அல்லேலூயா. எந்த பட்டயத்திலையும் அதிகமான கருக்கு இதில் தான் இருக்குது. சோத்திரம். உங்கள் வீட்டில் இருக்கிற அருவா சோத்திரம். எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளை யோசனை வரையே இருக்கிறதாயும் இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ பட்டயம் எது? தேவனுடைய வசனம்தான் பட்டயம். ஆமென். தேவனுடைய வார்த்தை தான் பட்டயம். அப்போ அதை எடுத்துக்கொள்ள சொல்லி எபேசியரில் நம்ம பார்த்தோம். ஆமென். பட்டயம் என்பது ஒரு இரும்பு ஆயுதம் அல்ல, தேவனுடைய வார்த்தை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது என்ன செய்யுது அப்படின்னா, இந்த பட்டயமாகிய வார்த்தை என்ன செய்யுது? நீங்கள் எபிரேயர் 4:12 நம்ம படித்தோம். அது என்ன பண்ணுது அப்படின்னா, ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறது. அல்லேலூயா. அப்படின்னா முதல்ல தேவனுடைய வார்த்தை என்ன செய்யுது அப்படின்னா, நம்மளை சரி பண்ணுது. முதல்ல என்ன பண்ணுது? தேவ வார்த்தை நம்ம சரி பண்ணுது. அல்லேலூயா. நம்முடைய ஆவி ஆத்துமாவை என்ன செய்யுது? சரி பண்ணுது. சோத்திரம். என்னுடைய வார்த்தை. அதுக்கப்புறம் தான் எதிரிக்கு, முதல்ல நமக்கு தான். ஆமென். நீங்கள் சங்கீதம் 119 9 வாசிங்க. சங்கீதம் 119. சங்கீதம் 119 9 வாசிங்க. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். அல்லேலூயா. அப்போ வசனம் முதலாவது நம்மை சுத்திகரிக்கிறது, பிறகு தான் எதிரியை வெட்டி தள்ளுறது. அல்லேலூயா. முதல்ல யாரை தான் சுத்தம் பண்ணுது? நம்மை சுத்திகரிக்கிறது. நீங்கள் மத்தேயு 4:1-11 வரை வாசிங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம். கொண்டு போகப்பட்டார். பசி உண்டாயிற்று.
எழுதியிருக்கிறதே என்றார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை இப்போ இயேசு என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு எதிராய் வந்த யுத்தத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, வசனத்தை எடுத்து என்ன பண்ணுறாரு, வசனமாகிய பட்டயத்தை எடுத்து வீசுறாரு. அல்லேலூயா. என்ன வசனம்? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அல்லேலூயா. எழுதியிருக்கிறதே என்று வசனத்தை என்ன செய்கிறாரு, எடுத்து பிசாசு மேலே வீசுகிறார். அல்லேலூயா. அடுத்து என்ன சொல்கிறாரு 7வது வசனத்திலே, உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாய் என்று எழுதியிருக்கிறதே. அல்லேலூயா. அடுத்து என்ன சொல்கிறாரு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய் கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாய் என்று எழுதியிருக்கிறதே. அல்லேலூயா. இப்போ 3வது வார்த்தை என்ன செய்யுது அப்படின்னா, சாத்தானுடைய சோதனைகளை முறியடிக்கிறது. ஆமென். 1 பட்டயம் என்பது வேதவசனம். ஆமென். 2வது வேதவசனம் நம்மை சுத்திகரிக்கிறது. ஆமென். 3வது தேவனுடைய வார்த்தை என்ன செய்யுது, சாத்தானுடைய சோதனைகளை முறியடிக்கிறது. 2 கொரிந்தியர் 10:4-5 வரையும் வாசிங்க. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாக இருக்கிறோம். போதும். என்ன பண்ணுறோம், நாங்கள் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாக இருக்கிறோம். தேவ வார்த்தை என்ன பண்ணுது அப்படின்னா, சத்துரு கொண்டு வருகிற எல்லா பொய்க்கோட்டையெல்லாம் தகர்த்து போட்டுருது. ஆமென். சோத்திரம். தர்க்கங்கள் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையெல்லாம் நிர்மூலமாக்கி எல்லா எண்ணத்தையும் என்ன செய்தான், கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறது. நீங்கள் யோவான் 8:31 பாருங்கள். யோவான் 8வது அதிகாரம் 31-32 வாசிங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராக இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவு, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவனுடைய வார்த்தை என்ன செய்யுது அப்படின்னா, பிசாசு கொண்டு வர்ற எல்லா பொய்க்கோட்டையெல்லாம் தகர்த்து நமக்கு மிகப்பெரிய விடுதலையை தருகிறது. அல்லேலூயா. சோத்திர. ரோமர் 10:17 எடுத்து வாசிங்க. 10:17. போதும். வசனம் என்ன சொல்லுது? விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இந்த தேவனுடைய வார்த்தை என்ன செய்யுது அப்படின்னா, இந்த வசனத்தை நாம் படிக்கும்போது அல்லது கேள்விப்படும்போது நமக்கு பலனை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. என்ன கொண்டு வருது? பலனை கொண்டு வருது. நீங்கள் யோசுவா 1:8 பாருங்கள். யோசுவா 1:8. யோசுவா 1:8. ம் 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 ம்
சோத்திரம். அல்லேலூயா. யோசுவா 1:8 தானே. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடி செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகல் அதை தியானித்து கொண்டு போய், அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு. அல்லேலூயா. வசனம் என்ன ஒன்று கொண்டு வருது அப்படின்னா, விசுவாசியை பலப்படுத்துகிறது. சங்கீதம் 1 சங்கீதம் 1 பாருங்கள். சங்கீதம் 1 வாங்க. 2:3. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2:3. தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமேன். சோத்திரம். அப்போ தேவனுடைய வார்த்தை என்ன செய்யுது? நம்மை பலப்படுத்துகிறது. அல்லேலூயா. சோத்திரம். நீங்கள் எரேமியா 1:12 எடுத்து வாசிங்க. 1:12. ஏசி 55:11. எரேமியா 1:12 மறுபடியும் நல்லா நிதானமாக வாசிங்க. சரியே. சோத்திரம். வார்த்தை என்ன செய்வாராம்? அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யுது? ஆமாம். 55 ஏசி 55:11 வாசிங்க. சோத்திரம். அப்போ தேவனுடைய வார்த்தை என்ன செய்தான்? அப்படியே நிறைவேறுது. எதுக்காக அந்த வார்த்தை அனுப்பப்படுதோ, இந்த வசனங்கள் எதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறதோ அதை என்ன செய்யுது? தீவிரமாக செயல்படுத்துது, நிறைவேற்றுது. ஆமேன். நீங்கள் என்னாகமம் 23:19 பாருங்கள். என்னாகமம் 23:19. மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன செய்யுது? அது என்ன சொன்னிச்சோ அது என்ன செய்யுது? நடக்குது, நிறைவேறுது. ஆமேன். ஜெயத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. சோத்திரம். இப்போ கையில் பட்டயம் இருந்தால் போதுமா? கையில் பட்டயம் இருந்தால் போதுமா? அதை பயன்படுத்தணுமா வேண்டாமா? யாக்கோபு 1:22 எடுத்து வாசிங்க. திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினாலே ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவனை விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்று மறந்து விடுவான். வசனத்தை நம்ம கையில் இருந்தால் மட்டும் பத்தாது, அதை எடுத்து பயன்படுத்தணும். ஆமேன். மத்தேயு 7:24 வாசிங்க. மத்தேயு 7:24. இந்த வார்த்தைகளை கேட்டு எவனோ ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. அல்லேலூயா.
அப்போ வசனம் என்ன சொல்ல, வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். சோத்திரம். அல்லேலூயா. ஆமாம். எபேசியர் 6:17 திரும்ப வாங்க. எபேசியர் 6:17. எடுத்து கொள்ளுங்கள். என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் என்ன செய்யணும்? கையில் எடுத்துக்கொள்ளணும். ஆவியின் பட்டயத்தையும் எடுத்து கொள்ளுங்கள். அதை அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம கத்தியை உரையிலே போட்டு வச்சுருந்தா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. எடுத்து நீங்கள் என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். ஆமேன். சோத்திரம். இப்போ முதல்ல வாயில் என்ன இருக்கணும்? துதி இருக்கணும். ஆமேன். ரெண்டாவது கையில் வார்த்தை இருக்க வேண்டும். ஆமேன். வாயில துதி, கையில் தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டும். அப்போ துதியும் வார்த்தையும் நம்மிடத்தில் ஒன்றாக இருந்தால் மாத்திரம்தான் நம்ம வெற்றியை அடைய முடியும். சங்கீதம் 149:6 அதை தான் சொல்லுது. அவர்கள் வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையிலே இருபுறம் கற்குள்ள பட்டயமும் இருக்கும். ரெண்டையும் ஒன்றா எடுத்துக்கிடணும். துதியும் இருக்கணும், வார்த்தையும் இருக்கணும். ஆமேன். சோத்தை ரெண்டையும் நீங்கள் பிரிக்க முடியாததாக வைக்கணும். சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நல்லா துதிப்பாங்க, ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க? என்ன செய்ய மாட்டாங்க? வார்த்தையை படிக்க மாட்டாங்க. துதி தேவனை என்ன செய்யுது? அழைக்குது. துதி என்ன பண்ணுது? தேவனை நம் பக்கமாக அழைக்குது. வார்த்தை என்ன செய்யுதுன்னா சாத்தானை ஓட செய்யுது. சங்கீதம் 22:3 எடுத்து வாசிங்க. துதிகளுக்குள் என்ன செய்யுது? துதி என்ன செய்யுது? தேவனை நம் பக்கமாக கொண்டு வருது. வார்த்தை சாத்தானை ஓட பண்ணுது. நம்ம இயேசுடைய அந்த சோதனை சம்பவத்தை நம்ம பார்த்தோம் மத்தேயு 4:அதிகாரத்தில். துதி இல்லாத வார்த்தை, வசனம் இல்லாத துதி, இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பிரயோஜனமே இல்லை. யோவான் 4:23 வாசிங்க. யோவான் 4. ஆவியோடும் தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவரை தொழுது கொள்கிறவங்க நம்ம என்ன செய்யணும்? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். வார்த்தை வசனம் இல்லாமல் துதித்தோம் அப்படின்னா வெறும் உணர்ச்சிகரமானதாக மாறிடும். ஆமேன். சோத்திரம். துதி இல்லாத வார்த்தை அது மூளை அறிவு போல் மாறிடும். நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? துதி இல்லாத வார்த்தை படிச்சுட்டு வந்து உபயோகிக்கிறது போல் இருக்கும். ஆமேன். வார்த்தை இல்லாத துதி அது ஒரு பெரிய உணர்ச்சி புலம்பு போல் மாறிடும். அப்போ துதியும் வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். சோத்திரம். துதியும் வார்த்தையும் சேரும்போது ஆண்டவர் அங்கே யுத்தம் பண்ணுகிறார். 2 நாளாகமத்தில் நம்ம 20ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். யாத்திராகமம் 14:14 பார்த்தோம். ஆமேன். மனுஷன் துதிக்கிறான், தேவன் என்ன செய்கிறாரு? யுத்தம் பண்ணுகிறத நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ரோமர் 8:37 பாருங்கள். ரோமர் 8:37. முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ எல்லாவற்றிலும் நாம் என்ன பண்ணுறோமா? முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். சோத்திரம். அப்போ முதல் ஆயுதம் துதி, 2வது ஆயுதம் கர்த்தருடைய வார்த்தை. ஆமேன். நீங்கள் துதிக்க துதிக்க தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. துதிக்க துதிக்க பொல்லாத ஆவிகள் ஓடுகிறது.
துதிக்க துதிக்க பாரமான சூழ்நிலை எல்லாம் மாறுகிறது. நம்ம எல்லாம் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுவோம். இன்றைக்கு துதியினாலே வரக்கூடிய 7 காரியங்களையும், வார்த்தையை பிரயோகப்படுத்தும் போது வரக்கூடிய 7 காரியங்களையும் நான் உங்கள் நடுவில் சொல்லியிருக்கிறேன்.